இன்றைய வெளிச்சம் உங்களை வாழ்த்துகிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு கூட இருப்பது அவசியம். ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் இருந்தார்கள். பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களை எப்பொழுது பார்த்தாலும் கடினமாய் பேசுவார்கள். அவருடைய வார்த்தை முள் குத்துகிறது போல இருக்கும். வசனம் சொல்லுகிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, ஞானங்களுடைய நாவும் ஔஷதம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வார்த்தைகள் இதயத்தை பிளக்கிறது போல இருக்கும். ஆனாலும் கூட நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அவர்களுக்கு அன்பாக இருந்தோம். பல வருஷங்கள் ஆனது. மரிக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய நடவடிக்கை முற்றிலுமாய் மாறினது. எங்களோடு அன்பாய் பேச ஆரம்பித்தார்கள், பழக ஆரம்பித்தார்கள், எங்களை உபசரிக்க ஆரம்பித்தார்கள். ஆமெனுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பதிலுக்கு பதில் என்பது அல்ல. மாறாக நாம் பொறுமையாக இருந்தோமானால், அமைதியாக இருந்தோமானால் ஆண்டவர் அவரிடத்தில் கிரியை செய்வார், அவர்களை உணர்த்துவார். ஒரு காலம் வரும், நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள், தங்களுடைய தவறை உணருவார்கள், நம்மிடத்தில் அன்பாக இருப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.